வணக்கம் எல்லாருக்கும். என்னென்னு சொன்னால், இந்த ஊசி டிஷர்ட் போடையக்க ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வருதப்பா. அதான் பார்க்க சிலருக்கு கடுப்பாகும். என்னடா இவன் இந்த டிஷர்ட்டை போட்டு கொண்டிருக்கான் ஒருத்தன். என்ன டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிரானவர்களுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் இந்த குழுவுலன்று இருக்கும். இந்த பெக்கைக்கு வந்து உடம்பு அப்படி கீட்டாக இருக்கும், அப்படியே டப்புன்னு ஹீட் ஆகுறாங்க. அப்போ அவங்கள பார்க்க அவங்களோட கொமெண்ட்களை பார்க்க நான் வந்து கண்ணுக்கு கொஞ்சம் கூலாக பார்த்துக்கொண்டு கதைக்கணும்னு யோசிக்கிறேன். இந்த ஊசி டிஷர்ட் போடையக்க உண்மையாகவே அது என்னென்னு தெரியல, ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வருது கதை கேட்க. அதுக்கு நான் ஒன்றும் செய்யலானே. டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் இப்படி பாவிக்கலாம் வந்து டிஷர்ட், நான் இப்படி வீடியோக்கள் போடைக்கின்றேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்போ நீ பாவின்னு சொன்னார். இப்போ நான் தவறான முறையில் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை தானே, அதால் பிரச்சனை இல்லை. ஓகே, விமர்சிக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டு கவலைப்படுங்கோ, என்ன ஆதரிக்கிறார்கள் இதை பார்த்து சந்தோஷமாக இந்த கருத்துக்களை கேளுங்க. ஓகே, இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த நான் அமைச்சர் சந்திரசேகரன் முதல்ல இந்த கரடி பொம்மை அப்படி இப்படின்னு சொல்கிறேன். இந்த அது வந்து நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, அப்படி சொல்ல வேண்டாம், அவர் பாவம்னு சொல்லி. இப்போ அமைச்சர் சந்திரசேகர் சம்பந்தமான ஒரு கருத்து தான் நான் கதைக்க போகிறேன். கடந்த பாராளுமன்ற அமர்வில் மனுஷன் சத்தியாக கஷ்டப்பட்டு கதைச்சிருக்கிறார். தமிழ் மக்களுக்காக, எங்களோட வடக்கு மக்களுக்காக பயங்கர கவலைப்பட்டு கதைச்சிருக்கிறார். ஒரு வீடியோ ஒன்று போடுறேன்னு அதை பாருங்க. யாஸ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நபர்கள் வேறு யாருமல்ல, இந்த காமினி ஜெயவிக்ரமா என்கின்றவன், இந்த காமினி சனாக்கி என்கின்றவன், சிறில் மத்தியும் என்கின்றவன், அந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற காலை நக்கி பிழைக்கின்றவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். அங்கு இருக்கின்ற பச்சிலம் குழந்தைகளையும் கூட தீயில் போட்டு எரித்த பாவித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுத்த பாவிகள் வேறு யாருமல்ல, கௌரவ உறுப்பினர்களை இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அன்றைய காடர்களாகும். அது மாத்திரமா, இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன? அன்றைய இவர்களுக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 1978ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். அது பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அமைச்சர் சந்திரசேகர் வந்து இவ்வளவு ஒரு பயங்கர ஆக்ரோஷமாக மக்கள் மேல் இருக்கும் கவலை, கலக்கம், இந்த ஊழல்வாதிகளை இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்ற ஒற்றே கொள்கையோடு தான் அவர் வந்து வடக்கில் சுற்றி திரிகிறார். ஏன்னா வந்த விரத்தில் பாருங்க, தூக்கி வந்து நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் இல்லை, யாழ் போதன வைத்தியசாலை வைத்தியர் சத்தியமூர்த்தி, தங்கமுத்து சத்தியமூர்த்தியை முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இன்னும் விரிவான விளக்கங்கள் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவரை தூக்கி அமைச்சராகி ஒரு மாதத்தில் தூக்கி ஜெயிலில் போட்டார். அடுத்த வந்து அங்கே பருத்தித்துறை வைத்தியசாலை ஊழல் செய்த கேதீஸ்வரன், அவரை தூக்கி அதுக்கு அடுத்த மாதம் உள்ளே போட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கிளிநொச்சியில் இருக்கிற ஊழல்வாதிகள் எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டார். வரையக்க சொன்னார் 22 பார் கொண்டு வந்திருக்கு, அவை எல்லா பேரையும் நாங்கள் ஆணி பேர் அச்சுவராக சொல்ல போகிறோம்னு சொல்லி சொன்னார். அதை தூக்கி உள்ளே போட்டார். அப்போ இவருக்கு என்ன கவலைன்னு சொன்னால், இந்த நூலகம் இருக்குல்லோ, அது எரித்தது வந்து உண்மையாகவே மக்கள் விளங்கி கொள்ளணும். உண்மையாகவே அது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பும் கவலையும், அது ஒரு ஆறாத வடு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த ஆடு நினைதண்டு ஓனாய் அழுதன்னு சொல்லுவாங்க, ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, அந்த பழமொழி சொல்லுவாங்க, ஆடு நினைதண்டு ஓனாய் அழுதாமண்டு. இப்போ நூலகம் எரிக்கப்பட்டது வந்து சுனாமிக்கு முதல், ரைட்டோ? எங்களோட யுத்த காலத்துக்கு, அதாவது 2009 யுத்தத்துக்கு முதலே நூலகம் எரிக்கப்பட்டுட்டு, அது வந்து உண்மையாகவே அந்த காலத்தில் இருந்த அரசாங்கமும் இந்த சிங்கள இனவரியர்களும், சிங்கள மக்களை சொல்லல இனவரியர்களும் எங்களோட நூலகத்தை, அதாவது தமிழ் மக்களின் கல்வி, தமிழ் மக்களின் சிந்தனை ஆற்றலை ஈடு கொடுக்க இல்லாத ஒரு சில சிங்கள அரசியல்வாதிகளும் சேர்ந்து, அந்த காலத்தில் இருந்த பிரதமர் அவைகளெல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால், நூலகத்தை எரிச்சா எங்களோட கல்வி சமூகம் அப்படி இல்லாமல் போயிடும்னு, அது அப்படி இல்லை, அது அவைக்கு படுதோல்விதான். இருந்தாலும் அந்த நேரம் நடந்தது, அது ஒரு பாரிய இழப்பு தான். உண்மையாகவே அது கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு விஷயத்தை கதைக்கிறதுக்கு முதல் அதை யார் கதைக்கிறன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, தயவு செய்து கோவிக்காங்கவா, தயவு செய்து சிரிக்கவும் கூட இந்த வீடியோ பார்த்து. நான் இப்போ அமைச்சர் சந்திரசேகரை பாராட்டி தான் கதைக்கிறேன். இப்போ
அமைச்சர் சந்திரசேகர் வந்து கீழே வந்து தேவையில்லாமல் எல்லாம் எழுதக்கூடாது. நான் வந்து அமைச்சர் அவர்களை மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களை மிகவும் பாராட்டி சீராட்டி அவற்றை புகழை பற்றி தான் நான் கதைக்கிறேன். அவரை ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி தான் கதைக்கிறேன். வந்து கீழே ஒன்றும் எழுதாங்க ப்ளீஸ், பயமாக கிடையாது. நீங்கள் இப்படி எழுதாங்க. என்னென்னு சொன்னால், ஒரு விஷயத்தை கதைக்கிறதுக்கு முதல் அதை யார் கதைக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் முக்கியம். அந்த விஷயம் எடுபடுறதுக்கும் அதான் காரணம். இப்போ ஒரு ஊழல் என்ற ஒரு விஷயத்தை ஊழல் செய்யாத ஒரு ஆள் கதைக்க சனம் ஏற்றுக்கொள்ளுது. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சாவச்சேரி வைத்தியசாலையில் வைத்தியராக இருக்க அந்த வைத்தியசாலையில் அவர் எந்த ஊழலும் செய்யலைன்ற காரணத்தால் அந்த ஊழலை பற்றி கதைக்கும் போது அவர் அறிஞ்சவர்களும் அறியாதவர்களும் அவர் சம்பந்தமான எந்த விதமான அவதூறுகளும் இல்லாத காரணத்தினால 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அங்கே ஒன்று கூடினார் அந்த ஆர்ப்பாட்டத்தில். அது வேறு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து 2009ஆம் ஆண்டு அனுரகுமார திசாநாயக்கா என்ற அந்த காலத்து ஜேவிபி என்ற இனவரி அரசாங்கத்தோடு சேர்ந்து நின்று கொண்டு நூலகம் எரிச்சிட்டாங்களோ, உங்களுக்கு சரியான கவலையல்லோ, தமிழ் மக்கள் இது அழிஞ்சிட்டுன்ற கவலையல்லோ, இவ்வளவு ஆக்ரோஷமாக நீங்கள் கதைக்கிறீங்களோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிள்ளையார் நினைக்கக்கூடாதா? வீடியோக்களை பார்க்க உண்மையாகவே நீங்கள் யோசிக்கணும். பிள்ளையார் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு அப்படி கவலையல்லோ, அதுக்கு பிறகு என்னத்துக்கு நீங்கள் வந்து 2009ஆம் ஆண்டு யுத்தத்தை நிறைவு கொண்டு வர சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்த நீங்கள் யுத்தம் செய்ய சொல்லி மஹிந்த ராஜபக்சோடு சேர்ந்து மஹிந்த அரசாங்கத்துக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்து இந்த ஜேவிபி கட்சியிலேருந்து கொண்டு நீங்கள் என்ன காரணத்துக்காக ஆர்ப்பாட்டம் செய்கிறீங்க? நூலகம் எரிச்சவங்களுக்கு கவலைன்னா நீங்கள் வாயை மூடிக்கொண்டு இருந்திருக்கணும். அமைச்சர் சந்திரசேகர் அவர்களே, தமிழ் மக்களை நீங்கள் முட்டாளன்ற ஒரு காலமும் நினைக்கக்கூடாது. சரி, உங்களோட அரசியலுக்காக நீங்கள் தலைவர் பிரபாகரனுக்கு வெண்கல சிலை வைப்பேன்னு சொல்லுவீங்க, அதே அம்மாவுக்கு கோயில் கட்டுவேன்னு சொல்லுவீங்க, தேர்தல் நேரம் தேசிய தலைவருக்கு பாட்டு போட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்வீங்க. இப்போ பாராளுமன்றத்தில் மாகாண சபைக்காக இப்போ நூலகத்தை பற்றி நீங்கள் கதைக்கிறீங்க. கருப்பு ஜூலை என்றது வந்து அது தமிழ் மக்களுடைய ஒரு வலி. அது வந்து உண்மையாகவே அது வந்து எல்லாருக்குமே எங்களோட நாட்டில் வந்து வாழ்கிற உயிரினங்களுக்கு வாழ்கிற மக்களுக்கு அது ஒரு வலி தான். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்காக நீங்கள் போய் தமிழற்ற இதை பிடிச்சிக்கொண்டு நீங்கள் குளிர்காயக்கூடாது. அதான் நான் சொல்கிறேன். எதை கதைக்கிறேன்றாலும் அதை கதைக்கிறவன் யாருன்றதை தான் எங்களை மக்கள் அவதானிக்கணும். அதை விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் எவ்வளவு விமர்சிக்கப்பட்டாலும் இன்றைக்கும் மக்கள் வந்து அவரை தேடுறதுக்கு காரணம் இவர் இதுக்கு கதைக்கிறதுக்கு பொருத்தமானவர். இதால் தான் இவருக்கு இவ்வளவு அவமானம். இவர் ஊழலை பற்றி கதைச்சதால் தான் இவ்வளவு போட்டடிக்கிறாங்க, இவ்வளவு அவதூறுகளை பரப்புகிறாங்க. அமைச்சர் சந்திரசேகர் உட்பட எல்லாருமே அவருக்கு ஏதாவது செய்யணும், அவரை இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் இவர் ஊழலில் கதைக்கிறதால தான் என்றது வந்து மக்களுடைய மனசில் அடி மனசில் விளங்கி இருக்கு. ஒரு பாட்டி, அதாவது மயிலட்டி போராட்டத்தில் இருந்து கொண்டு எந்த அரசியலுமே இல்லாத ஒரு ஆள் சொல்கிறா, அர்ச்சுனான்ற ஒருத்தன் தான் எங்களுக்காக கத்துறான், அவாட பாசையில் சொல்கிறான், நான் இப்படி கதைக்கிற பிள்ளையா நினைக்கக்கூடாது சொல்கிறேன். அப்போ ஒரு ஏழை தாயின்ற அடிமனசில் பதியப்பட்டிருக்கிறது வந்து அதுதான் விஷயம். இப்போ நீங்கள் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு உங்களோட பல்லு வாயெல்லாம் தெரிக்கிற மாதிரி ப்ரெஷர் வந்து ஆக்கள் மாதிரி கத்தக்கூடாது. நீங்கள் முதலாக என்ன செய்யணும்னு சொன்னால், சரி 2009 யுத்தத்தை நடத்த சொல்லி சண்டை பிடிச்சிங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்த நீங்கள்? 2004ஆம் ஆண்டு சுனாமி அடிக்க என்ன செய்த நீங்கள்? உங்களோட போட்டோ ஆதாரங்களோடு இருக்குது. வன்னியில் இருக்கிற மக்களுக்கு நிவாரண பொதிகள் வழங்கக்கூடாது பிரிஸ்டல் போட் கட்டி கொண்டு அலைஞ்சு தெரிஞ்சீங்களோ. இது எங்களோட மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இதே அமைச்சர் சந்திரசேகர் அனுரகுமார திசாநாயக்கன்ற இந்திய ஜனாதிபதியோடு சேர்ந்து பிரிஸ்டல் போர்ட்டில் வடக்கு கிழக்கு எந்த விதமான அனைத்த நிதியும் வழங்கக்கூடாதுன்னு சொல்லி அலைஞ்சு தெரிஞ்சால்தான் இந்த அமைச்சர் சந்திரசேகர். அப்போ ஆடு நினைதண்டு ஓனாய் அழலாமோ? யோசிச்சு பாருங்க. நீங்கள் கதைக்கிறத எங்களோட மனம் பொறுத்து கொள்ளுமோ? அப்போ அமைச்சர் சந்திரசேகர் அவர்களே, தேர்தலுக்கு நீங்கள் நாடகம் போடலாம், அது பிரச்சனை இல்லை. ஒரு நாடகமாக பார்த்து போடுங்க. இப்படியான மக்களுடைய உணர்வுகளோட நீங்கள் ஏதோ பரிதாபப்படுற மாதிரியும் நீங்கள் செய்த 2 கூடாத வேலைக்கு முதல் தான் லைப்ரரி எரிக்கப்பட்டது. லைப்ரரி எரிக்கப்பட்டது நியாயப்படுத்தினா வரையில எங்களுக்கு சஜித் பிரேமதாசாவாக இருந்தேன்னு, நாமல் ராஜபக்சேவாக இருந்தேன்னு,
அனுரகுமார திசநாயக்காவாக இருந்தானே எல்லாருமே ஒன்று தான், அது வேற பிரச்சனை. ஆனால் அவங்கள ஆரோ ஒருத்தன் தான் அரசியலுக்கு வரப்போகிறான். இப்போ எங்கட தேவை என்னன்னு சொன்னால் அதில் யார் பெஸ்டானவன் நாட்டை அபிவிருத்தி செய்கிறதுக்கு எங்களோட தமிழ் மக்களுடைய இப்போ தமிழ் தேசியத்தை எந்த சிங்கள அரசியல்வாதியும் பெற்றுத்தர மாட்டாங்க. அது நீங்கள் அமைச்சர் சந்திரசேகர் எவ்வளவு கவிதையாக நீங்கள் கதைச்சாலும், எவ்வளவுதான் புரசர் வந்தார்கள் மாதிரி கத்தினாலும், எவ்வளவுதான் நீங்கள் மூச்சு விடாமல் கதைச்சு உங்களோட தமிழில் கதைச்சாலும் மக்களுக்கு வடிவாக தெரியும் எந்த ஒரு சிங்கள கட்சியும் எங்களுக்கு தமிழ் தேசியத்தை பெற்றுத்தர போகிறதில்லை. அதான் எங்களோட போலி தமிழ் தேசியம் பேசுகிறாங்க இருக்கணுமோ, இவையும் எங்களுக்கு தமிழ் தேசியத்தை பெற்றுத்தர போகிறதில்லை. அப்போ ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, நீங்கள் என்னென்னாலும் செய்யுங்க, தேர்தலுக்கு நீங்கள் அரசியல் செய்யுங்க. இப்போ உங்களுக்கு தேர்தல் அரசியல் செய்யணுமெண்டா இந்தியா பக்கம் போயிட்டு வாங்க ஒருக்கா. இங்கே மீன்பிடி அமைச்சர் தானே, அங்கே எப்படி தேர்தல் அரசியல் செய்யணுமெண்டு பாருங்க. அங்கே அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா காசு கொடுக்குறாங்க. உங்களோட ஜனநாயக கொஞ்சம் காசை வாங்கி கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு கொடுங்க. அதை விட்டு இந்த பம்மாத்து வேலையில நிப்பாடுங்க. நீங்கள் ஒரு சரியான அமைச்சராக இருந்தால் சரி, இவ்வளவு காலமும் செய்ததை செய்தீங்க. இப்போ இந்த மயிலடியில் சனம் அழுதല്ലോ, அங்கே போய் நின்று அந்த கண்ணீராக உங்களால் அழ முடியுமா? லைப்ரரி எரிச்சது உங்களுக்கு கவலையாக இருந்தா சரியோ, லைப்ரரியை எரிச்சது உண்மையாகவே உங்களுக்கு கவலையாக இருந்தால், அவ்வளவு ஆக்ரோஷமாக நீங்கள் கதைக்கிறது உண்மையாக இருந்தால் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. முதல் போய் இந்த தையட்டிலையும் மயிலடியிலையும் இருக்கிற மக்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுங்க. அடுத்தது இந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஊழலால் அளிக்கிற அரச உத்தியோகத்தர்களை கொண்டே முதலாவது ஜெயிலில் போடுங்க. நீங்கள் ஒரு அமைச்சர் இல்லோ, இப்போ நீங்கள் அதான் சில நேரங்களில் நாங்கள் ஆக்ரோஷமாக கதைக்க வேண்டி வர்றதுக்கு காரணம், நீங்கள் ஒரு அமைச்சர், கேபினட் அமைச்சர், அந்த அமைச்சில் இருக்கிறீங்க நீங்கள். அப்போ உங்களால் ஏலான்ற ஒரு விஷயம் இல்லை. எந்த துறையாக இருந்தாலும் மற்ற அமைச்சர்களோட நீங்கள் கதைச்சி செய்யலாம், எல்லாம் உங்களோட கட்சிக்கு தான் இருக்கீங்க, வேறு கட்சிக்காரனும் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்க. முதல் இந்த பம்மாத்து கதையில விட்டுட்டு கருப்பு ஜூலைக்கு கண்ணீர் வடிக்கிறேன்ட்டு இந்த கட்டு கதையிலும் லைப்ரரி எரிஞ்சதுக்காக நான் இப்போ தான் செத்தவள் கொண்டாடுறேன் கதையை விட்டுட்டு லைப்ரரி எரிஞ்சு முடிஞ்சுது. அந்த லைப்ரரி எப்படி கட்டணுமென்ட்டு எங்களை தமிழ் மக்களுக்கும் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிற தமிழர்களுக்கும் வடிவாக தெரியும். அதை எப்படி ஒரு காலத்தில் உருவாக்கணுமென்னு தெரியும். அந்த நேரத்தில் மக்கள் சரியான முறையில் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவளித்து ஒரு முதலமைச்சராக வந்தால் அந்த லைப்ரரியின் நிலைமை எப்படி இருக்குமென்றது மக்களுக்கு விளங்கும். நீங்கள் அதெல்லாத்தையும் விட்டுட்டு முதல் நீங்கள் இப்போ அமைச்சர் சரியோ, இந்த மீனவர்கள்ற பிரச்சனைக்கு முதல்ல ஒரு சரியான முடிவை கொடுங்க. கடற்தொழில் அமைச்சர் இல்லோ, அங்கே முதல் பிடுங்க வேண்டிய புல்லுகளை பிடுங்குங்க சரியோ, அங்கே செய்ய வேண்டிய செய்து போட்டு இங்கே லைப்ரரியை பற்றி கதைங்க. மண்டைக்கும் என்ன சொல்கிறது, தேவையில்லாத வார்த்தையில் பாவிக்க விரும்பலை. சம்பந்தம் இல்லாத கதைகளை நாங்கள் கதைக்கக்கூடாது. எங்களுக்கு சம்பந்தமான கதையை நீங்கள் ஒரு மீன்பிடி அமைச்சர் முதல் உங்களோட துறையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகளை கொடுங்க. சும்மா போய் உங்களுக்கு பிடிச்ச 4 சமாஜ தலைவர்களை சந்தித்து கதைச்சி போட்டு உங்களோட ஃபேஸ்புக்கில் பீத்துற வேலையை நிப்பாட்டுங்க. முதல்ல அதுகளெல்லாம் உண்மையாகவே மக்களை ஏமாத்துகிற வேலை சரியோ. முதல் லைப்ரரி எரித்ததுக்கு நீங்கள் ஒரு என்ன சொல்கிற ஒரு பிராயச்சித்தத்தை அந்த தமிழ் மக்களுக்கு செய்யணுமா இருந்தால் இந்த மயிலட்டியில் போய் ஆமிக்காரன் விவசாயம் செய்கிறது ஒரு அமைச்சராக போய் நிப்பாட்டுங்க, எடுத்து வீடியோ எடுத்து போடுங்க, ஆமிக்காரனை பேசுங்க, இப்போ எல்லாத்தையும் பிடிங்கி எறியுங்க. முதல் எறிஞ்சு போட்டு அந்த விவசாய காணியை சின்னத்துக்கு கொடுங்க. ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு இதை செய்யலை, அது போய் அங்கே பாராமதுன்ட்டு போட்டு மூச்சு மூட்டை சஜித்தோட சண்டை பிடிக்கிறீங்க. ஆளுங்கட்சியே இல்லை, அவங்கள எதிர்கட்சியில் இருக்கிறாங்க. அவங்களோட நீங்கள் என்னத்தை கேட்க போகிறீங்க? அவங்களா இங்கே மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறது? இப்போ நீங்கள் தீர்வு கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க. புல்லு பிடுங்க வேண்டியது நீங்கள் ஐயா சரியோ, நீங்கள் புல்லு பிடுங்க வேண்டிய அதிகாரத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் போய் புல்லு பிடுங்கிறத விட்டுட்டு எதிர்கட்சிக்காரன் கையில்லாதான் காலில்லாத போய் புல்லை பிடுங்கன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் உங்களோட கருத்து இருக்குது. கருப்பு ஜூலாய் மற்றது உங்களுக்கு லைப்ரரி எரிக்கப்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு வேதனையாக இருந்தால் அந்த காயத்தை தமிழ் மக்கள் அந்த காயத்தை அந்த வழிகளை எப்படி மாற்றலாம்ன்றதுக்கு ஏதாவது அமைச்சராக இருந்து ஏதாவது யோசிக்கிறீங்களா? நாங்கள் உங்களோட பேட்டிகளெல்லாம் பார்க்க நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம்னு சும்மா கதைக்கிறீங்க. அங்கொண்டு அது எங்கே குண்டு குழி இருக்கோ அங்கெல்லாம் இறங்குது. இளங்குமரன் என்ற ஒரு எம்பி என்னத்துக்கு எங்கே நீர்ப்பாசனத்துறையில் நீரின் மட்டம் பார்க்குறது நீர்ப்பாசன இன்ஜினியரோ நீர்ப்பாசனத்துறையில் வேலை செய்கிறவன் பார்ப்பா தானே. ஒரு எம்பியாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி விட்டு கிடக்கு, அது எங்கே கிடங்கு கிடக்கோ அதுக்குள்ளால லைட் அடித்து கொண்டு ஃபோன் லைட் அடித்து கொண்டு போகுது. என்ன செய்கிறது உங்களை? நீங்கள் முதல கண்ணீர் வடிக்கிற மாதிரி இப்போ அந்த லைப்ரரி எரித்ததுக்கு இப்போ லைப்ரரி எரித்த பிறகு நீங்களும் சேர்ந்து எங்களை மக்களை எரித்த நீங்களும் சேர்ந்து எங்களை சனத்துக்கு எதிராக போராடினீங்க.
நீங்கள் ஒரு சாப்பாட்டு பாசலை கொடுக்குறதுக்கு கூட உங்களுக்கு மனம் இல்லாமல் பிரிசல் போட்ட தூக்கி போட்டு எழுதி போட்டு அனுரகுமார திசநாயகோட தெரிஞ்சீங்க இந்த சுனாமி நிவாரணம் கொடுக்கக்கூடாது. அப்படியானாலும் நான் தெரியாமல் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் அந்த மனச்சாட்சி என்ற ஒன்று வந்து குத்தி கொண்டு இருக்காது கதை கேட்க. இப்போ நீங்கள் உங்களுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் வரைக்க அந்த மனச்சாட்சி என்ற ஒரு விஷயம் வந்து உங்களோட மனசில் குத்தாதோ. ஏன் இப்படி நான் கதைக்கிறேன், நானே ஒரு கள்ளன் மற்றவனை கள்ளன்னு சொல்லலாமா? சத்தியமா எனக்கண்டா நாளைதான் அப்படிலாம் செய்தேன், நான் அதை கதைக்க மாட்டேன், மனசுக்கு உறுதி கொண்டே இருக்கும் நான் இப்படி கதைக்க கூடாது. ஆனால் நீங்கள் எல்லாம் எப்படி கதைக்கிறீங்கள்? அரசியல் செய்யத்தான் போன, ஆனால் இவ்வளவு கேவலமாக இறங்கி அரசியல் செய்கிறேன்ற சி. ஆகவே இப்போ என்ன சொல்ல வரேன்டா, ஒரு நகைச்சுவையான பதிவாக இருந்தாலும் தமிழ் மக்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். வடக்கில் வாழ்கிற முக்கியமாக வடக்கில் வாழ்கிற தமிழ் மக்கள் விளங்கி கொள்ளணும். இந்த சந்திரசேகர் என்ற அமைச்சர் இப்போ வந்து ஒரு மீன்பிடி அமைச்சர், ஒரு கேபினட் அமைச்சராக இருக்கிறார். தேசிய பட்டியலில் வந்தாலும் ஒரு அமைச்சு பதவியை இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவரால் எவ்வளோ விஷயங்கள் நிறைவேற்ற முடியும். ஒரு விவசாயம் ஆமிக்காரன் ஒரு மக்கள காணியில் விவசாயம் செய்து மக்கள அடிப்படை வருமானத்தையே இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. அதை போய் ஒரு அதிரடியாக நின்று சந்திக்கலாம். நானெல்லாம் உண்மையாக யோசித்தேன். நான் ஒரு அந்த தண்ணி வந்து இந்த கடல் தொழிலாளர்கள காற்றடிச்சு எல்லாம் பாதிக்கப்பட்ட நேரம் இவர் அமைச்சராக வந்து ஒரு 2-3 மாதத்தில் ஒரு சோட்ஸோட போய் நின்றார். விடியவில்லை டீயும் குடிச்சு கொண்டு பெருத்துறையோ இவர் கடற்கரையில். யோசிச்சேன், அமைச்சரண்டா இப்படி தானே இருக்கணும்னு. நல்ல அமைச்சர் தான். உண்மையிலே தமிழ் மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுவோம். இப்படியானவர்களை நாங்கள் திரும்ப திரும்ப எங்களோட தேர்தல் களங்கள்லையும் எங்களோட அரசியல் நிலப்பாடுகள்லையும் கொண்டு வந்து நிறுத்தினோம்னு சொன்னால் இவங்க இப்படியே கதைச்சு இதெல்லாம் ஒரு சர்வதேசத்துக்கான ஒரு நாடகம். இப்போ இவர் கதைச்ச இந்த கதை வந்து எப்படியோ ஒரு சர்வதேச பிறப்பில் போகுது. போயேக்க இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் தமிழ் மக்களை நினைச்சு சரியாக வேதனைப்படுது. ஒரு அமைச்சர் என்பிபியில் இருக்கிற ஒரு அமைச்சரே இப்படி கவலைப்படுறார் லைப்ரரி எரிச்சதுக்காகன்ற ஒரு பதிவை செய்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேன், ஒரு டிக்டாக் தளத்தில் நான் கதைச்சு கொண்டு கேட்க நான் சொன்னேன், இந்த அனுரகுமார திசநாயகன்றவர் வந்து பருத்தித்துறையில் ஒரு அம்மா பிடிச்சி கட்டி தழுவின போட்டோன்ட்டு ரெண்டிங் ஆகிய சொன்னான். இது சர்வதேசத்துக்கு ஆதாரத்தை சேகரிக்கிறாங்களாண்டு. இப்போ ஜனாதிபதி வந்து அப்படி தோளில் கை போட்டு ஒரு அம்மா கூட்டி கொண்டு போவாரா அல்லது போட்டோட போயிறா இப்போ இருக்கிற நிலைமைக்கு. அப்போ சில அரசியல் நாடகங்கள் நடக்க ஆதாரங்களை நாங்களே கொண்டு இழிச்சு கொண்டு கொடுக்கக்கூடாது. ஆளாத்தி எடுக்கிறது, மாலை போட்டு விடுறது, ஒரு தண்ணி பைப் பட்டினோடனே போய் மாலையாக போடுறது. தண்ணி பைப் பட்டுறதுக்கு நீர் ஒரு தண்ணி பைப்பை பூட்டுறவனே பைப்பை பூட்டி போட்டு ரீவன் கட்டி வெட்டி போட்டு போவார். ஒரு பைப்லைன் செய்கிற பிளேமெண்ட் அவர் வந்து அவரே செய்து போட்டு போயிடுவார். ஏன் அதுக்கு ஒரு அமைச்சர் வரணும்? ஏன் அதுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வரணும்? கொஞ்சம் நாங்களும் ப்ராக்டிக்கலாக சிந்திக்கணும். ஒரு பைப்பை பூட்டி தந்து போட்டு தண்ணியை திறக்கிறாங்கன்றோடனே ஆண்டு கத்தக்கூடாது. எங்களோட நிலைமை அப்படி இருக்கு. ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு பின்தங்கி போயிருக்கிறோம். எங்களை அந்தளவுக்கு எங்களோட தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் வச்சுருந்தவை. அதால் எங்களோட நிலைமை கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஆனால் அதுக்காக நாங்கள் மற்ற சமூகங்களையும் யோசித்து பார்க்கணும். எங்கேயாவது ஒரு சிங்கள எம்பி, சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் சிங்கள பிரதேசங்களில் போய் ஒரு தண்ணி பைப் லைன் ஒன்றை செய்து போட்டு அதுக்கு திறப்பு விழா செய்து நாடாவட்டி மாலை போட்டதை பார்த்துருக்குறீங்களா? எங்கேயாவது பாருங்கள். அப்படி ஒன்றுமே இல்லை. அப்படி விமல் ரத்நாயக்கா மாதிரி யாராவது ஒருத்தன் செய்தாவளிய இளங்குமரன் அண்ணா மாதிரி ஒரு ஆள் வேறு ஒருத்தரும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த சிங்கள சனத்துக்கு வந்து யோசிக்கிற தன்மை கூட இருக்குது. அடித்து துராதி போடும் ஓடுறாண்டு. ஆனால் எங்களோட சமூகம் தான் இவையில மாலை போட்டு தூக்கி வச்ச உடனே இவங்களை என்ன செய்யறாங்கன்னா சின்ன பிஸ்கட் துண்டு போட்டால் இவங்க ஓட் போடுவாங்கன்ற ஒரு நினைப்பிலால் ஆகுது. அதை மாதிரி தான் அமைச்சர் சந்திரசேகரோட அந்த பாராளுமன்ற உரையும் இருக்குது. அடுத்த தேர்தல்களில் மக்கள் வந்து சரியான முடிவு எடுக்கணும். அடுத்த டிசிசி மீட்டிங்கள் வருது. இப்படியான மீட்டிங்கள் வரைக்க மக்கள் கேள்வி கேட்கணும். இப்போ நீங்கள் அதுக்குள்ளே போய் குழப்பத்தை வெளியே வரைக்க வாசலில் வச்சு கேள்வி கேட்கணும் அமைச்சர் சந்திரசேகரை. அப்பவும் அவர் சொல்ல போகிறது, நாங்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அப்படின்னு சொல்ல விரும்பலை. அமைச்சர் சந்திரசேகர் போடுற நாடகங்களை எங்களை மக்களுக்கு இனங்காட்டணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.